பிரைஸ் லார்ட். ஒரு சிம்பிளான ஒரு பேக்ரவுண்டை நம்ம வந்து செய்ய போகிறோம். கிடைக்கிற மெட்டீரியல் வச்சு பேக்ரவுண்டில் ஒரு நல்ல செட்டிங்ஸாக, அதாவது சிம்பிளான செட்டிங்ஸாக நம்ம வந்து செய்ய போகிறோம். அதுக்கு தேவையான மெட்டீரியல் வந்து ஒரு கார்ட்போர்டு எடுத்துருக்கிறேன், ரீப்பர் எடுத்துருக்கிறேன். இந்த ரீப்பர் வந்து அப்படியே அடிச்சுட்டு இந்த போர்டு 6 நம்ம ஹிட் பண்ணிவிட்டு இதுக்குள்ளே வந்து கிராஸ், அந்த புல் மாதிரி இருக்கும், அது வந்து நமக்கு வந்து ஒரு 4x4 சைஸில் வந்து வைக்க போகிறோம். அதுக்கு இடையில வந்து நம்ம லைட் செட்டிங்ஸ்லாம் நம்ம வந்து கொடுக்க போகிறோம். ஒரு சிம்பிளான காஸ்ட்டில் ஒரு வீடியோ குவாலிட்டிக்காக நம்ம இந்த பேக்ரவுண்ட் டிசைன் வந்து செய்ய போகிறோம். நம்ம வந்து நான் ஆரம்பத்தில் ஃப்ளக்ஸ் தான் ஒட்டியிருந்தேன். அது வந்து பார்த்திங்கன்னா நமக்கு லைட்டு வந்து இதில் ரிஃப்ளெக்ஸ் ஆகுது. நம்ம பவர்ஃபுல்லான ஒரு லைட் நம்ம போடும்போது நமக்கு வீடியோவில் வந்து அந்த லைட் வந்து காமிச்சு அதோடைய பிரைட்னஸ் வந்து குறைக்கும், தெளிவு கிடைக்காது. ஸோ நம்ம ஏன் பின்னாடி வந்து பேக்ரவுண்டில் கிராஸ் புல் வைக்கிறோம் அப்படின்னா, க்ரீன் புல் வைக்கிறோம் அப்படின்னு சொன்னால் நமக்கு வந்து வீடியோ வந்து குவாலிட்டியாக இருக்கும், பார்க்கவும் அது வந்து நீட்டாக இருக்குங்கிறதுக்காகத்தான் நம்ம வந்து இப்படி செய்கிறோம். வாங்க பார்ப்போம். நம்ம அதில் லைட் செட்டிங்ஸு, நம்ம முன்னாடியும் லைட் செட்டிங்ஸ் நம்ம வைக்கணும். இதெல்லாம் வைக்கும்போது நமக்கு வீடியோ வந்து குவாலிட்டியாக இருக்கும், சர்ச்சில் பார்க்குறதுக்கும் நல்லா நீட்டாக இருக்கும். ஒரு சிம்பிளான ஒரு டிசைனாக நான் வந்து சரி, எனக்கு தெரிஞ்ச டிசைனாக சிம்பிளாக இருக்கணும் அப்படின்னு சொல்லி, ஏன்னா நமக்கு ஃபைனான்ஸுக்கு ஏற்றது போல தான் நம்ம வந்து செய்ய முடியும். ஸோ இதை வந்து நம்ம செய்ய போகிறோம், பார்ப்போம்.